ஓகே கைஸ், ஆலப்புழாவில இருந்து அப்படியே தூக்கி அவுட்டர்ல கொண்டு வந்து வச்ச மாதிரி வச்சிருச்சு. இப்போ இனிமேல் எர்ணாகுளம், திருச்சூர், அப்புறம் கோழிக்கோடு இதெல்லாமே இந்த வழியாக போகணும். நமக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா கோப்ரோவில் சார்ஜ் போயிடுச்சு. அதே மாதிரி பெட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக காலியாகி போச்சு. நம்ம 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த பெட்ரோலை கலட்டி இப்போ இங்கே இதில் ஊற்றிட்டு கோப்ரோவுக்கு பேட்டரியை மாற்றிட்டு அடுத்ததாக அப்படியே போவோம். என்ன ஏன் இப்படி ரேட்டை கூட்டி வச்சுருக்காங்க? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வேறு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் அரசியல் தான். உனக்கு வாயில தான் கொழுப்பு உனக்குன்னு. இருடா முதல்ல இன்ஜின் மேலெல்லாம் ஊற்றிடாத. ஏய் ஏன் இதெல்லாம் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையால? செத்த பயலெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு போறீங்களா? இவ்வளோ இடம் இருக்குது 500 அடிக்கு. ஐயப்பா, 5 லிட்டர் பெட்ரோலுங்கும் போது குறைஞ்ச ஒரு 150 கிலோமீட்டர் ஓடிடும். 100-120 கிலோமீட்டர் ஓடிடும். இவ்வளோ பொட்டா வெயிலில் நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. நானும் மரம் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சரி, ரோடு அந்த இடமும் லெவலாக இருந்துச்சு பார்த்தீங்களா? மற்ற இடத்துல நம்ம லெவல் கிடைக்காது, மண்ணாக இருக்கும். வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட முடியாது. இப்போ இந்த தண்ணி எங்கே ஊற்ற? என் தலையில் ஊற்றிடுறேன். கிண்டலுக்கு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற வெயிலுக்கு என் தலையில் ஊற்றினா தான் சரியாக வரும். அப்பா சாப்பா, மண்டை சூடு கொஞ்சமாச்சும் குறையட்டும். குளிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. வண்டியில் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். வேறு பெட்ரோல் ஊற்றிச்சுல, பெட்ரோல் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக. வண்டி கழுவியாச்சுங்க. என்னது இது? வண்டி கழுவுறக்கா வண்டியை தண்ணி எடுத்துருந்தா எதுக்கோ ஒன்று யூஸ் ஆச்சுல்ல. சீட்டில் ஊற்றி விட்றா, பட்டக்ஸ் காஞ்சிடும். சரி, ஓகே கைஸ், வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம கிளம்புவோம். நல்லா குளிச்ச மாதிரி ஆகி போச்சுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். ஒத்த கையை வச்சு தான் போட முடியும். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? நான் கேரளாவில் இருக்கிறேன். இப்போ இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா. போன வீடியோவில் ஆலப்புழாவில் ஒரு டோல்கேட்டில் வண்டியெல்லாம் சரி பண்ணி பெட்ரோல்லாம் ஊற்றி முடிச்சிருப்பேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி இப்போ போய்கிட்டு இருக்கு. எங்கே தான் நோக்கின்னு பார்த்தீங்கன்னா கொச்சினை நோக்கி போயிட்டுருக்குங்க. கொச்சின் ஒரு 60 கிலோமீட்டருக்கு தான். கோழிக்கோடுன்னு 223 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சூர் 126 கிலோமீட்ரு. எர்ணாகுளம் 60 கிலோமீட்டர். எர்ணாகுளம் அப்படிங்கிறது கொச்சி எர்ணாகுளமாக பக்கத்தில் தானே. கிட்டத்தட்ட 404 கிலோமீட்டர் இன்னும் வருது. 10.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45. அப்போ 10:45 நைட்டு 10:45 ஆகிடும். இப்போ போய் சேர்றதுக்கு நான் அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்கு. ஆனால் அந்த டெஸ்டினேஷன் தான் போய் சேருவேன்னு பயங்கர அடம் பிடிச்சி நான் போய்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரத்தை ஏன்டா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா, நமக்கு வந்து கேரளாவில் உள்ள கோஸ்டல் ரோட் வழியாக ஒரே நாளில் போகணுன்னு ஆசை. நான் இப்போ வர்கலாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வர்கலாவிலேருந்து நைட்டுக்குள்ளே காசர்கோடு, நம்ம கேரளாவோட அந்த கடைசி பார்டரு காசர்கோடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நான் போயிட்டுருக்கேன். பார்த்துக்கணுங்க, 404 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க வேறு லெவலில் ஒரு வீடியோ பார்க்கலாம். நானும் ஒன்றுக்கு முட்டிட்டு வருது, எங்கிட்டாவது நிறுத்தி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில கேப்புன்னு ஒன்று வரணும்ல, ஒரு காடு மாதிரி வரணும். அந்த இடத்துல சிப்பா ஊற்றுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வழியே இல்லை போல இருக்குது. எல்லாம் ஊர்களாக வந்துக்கிட்டு இருக்குது, அப்படியே வீடுகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எங்கேயுமே நம்மளுடைய அவசரத்துக்கு ஒதுங்க முடியாது போல இருக்குங்க. அதுவும் எல்லாரும் ஆட்களாக வேறு இருக்காங்க. என்னப்பா எனக்கு வந்து சோதனை இல்லைன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட்டாவது கட்டி வைங்கல. ஏன்ப்பா கேரளா மல்லூஸ் இப்படி பண்ணுறீங்க? அது வேறு தண்ணி குடித்தா வேர்வையாக வெளியே வருது பாதி, மூத்திரமாக வெளியே வருது மீதி. அப்புறம் இவங்களெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கிட்டு வந்துடும் போல இருக்கு. எப்படி வாராங்க பற்றிலாம்? அரண்மனைக்கார தெருன்னு போட்டுலாமா இந்த வீட்டுக்கு? இந்த தெருக்கு ஒவ்வொரு வீடும் பாருங்களேன், அரண்மனை தோற்று போயிருங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சிறை பீச்சு லெஃப்டில் போனோம், இந்த பக்கம் கொடுங்கநல்லூர் போகணும். இங்கே பாருங்கள் வீட்டை பாருங்க. அப்போ ஏ என்னங்கிறாது வீடா? ஷா ஓய், ஒவ்வொருத்தருமே குறுநில மன்னர்களாக இருப்பாங்களோ. ஒரு 20-30 ரூம் இருக்கும் போல ஒவ்வொரு வீட்லேயும். அப்பா எனக்கெல்லாம் பட்டக்ஸ் வலிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. பட்டக்ஸ்லாம் கிழிய ஆரம்பிச்சிட்டு. ரோடு நல்லா இருக்கா, அதனால் வண்டி 80-90ன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரோட்டை பார்க்குறனோ இல்லையோ, ஓரத்தில் இதில் எங்கே கேமரா இருக்குன்னு கண்ணு தொலாவிக்கிட்டே இருக்குங்க. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, கேமரா போஸ்ட் மேலே கண் வையடா தாண்டவ கோனே. நான் கேரளாவில் வண்டி ஓட்டிகிட்ருக்கேனா இல்லைனா தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டிகிட்ருக்கேனானே தெரிலங்க. அம்புட்டு வெயில்.
எப்பா எப்பா அப்படியே டீஹைட்ரேட்டிங் ஆக்குது. தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஒன்றுக்கு வெளியே போக வழி இல்லையே, அப்புறம் எப்படி தண்ணியை மட்டும் குடிச்சினத்துக்கு? உள்ளே இன்கமிங் இருந்துக்கிட்டே இருந்தால் அவுட் கோயிங்கும் இருக்கணும்ல. அவுட் கோயிங்க்கு வழி இல்லை. இங்கே ஒரு காடு கிடந்த மாதிரி இருக்குது, ஆனாலும் வீடாக தான் இருக்குது. கொச்சிராங்கிற ஊரில் ஒரு போண்டாவும் ஒரு டீயும். ஸோ அப்பப்போ வெயில் சாதாரணமாக இந்த இது கிளாத்து போட்டாலே வெயில் செம்மையாக அடிக்குதுங்க. இதில் வந்து மேலே ஜாக்கெட் வேறு போட்டாச்சுன்னா அப்பா கேரளா இவ்வளோ வெயில் அடிக்கும்னு இன்றைக்கி தாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் காரில் வரும்போது கூட கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி சரியான ஒரு இதுங்க, வேறு லெவலில் இருக்குது வெயில். நம்மளால் முடியல. அதனால தான் இங்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நான் டைமை கீப்பப் பண்ணணும். அப்போ தான் நைட்டுக்குள்ளே கூகுள் சொன்ன டைமுக்கு அப்புறமாவே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஆனாலும் வேறு வழி இல்லை, நின்று போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரைட்டில் ஒரு ட்விஸ்ட்டுங்க. இந்த லெஃப்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்டில் போனால் போர்ட்டு கொச்சிக்கு போகலாம். கொச்சி பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் இப்படி போனாச்சுன்னா கொச்சி ஊருக்குள்ளே, அதாவது அவுட்டர்லேயே போயிட்டு நமக்கு திருச்சூர் கூட போகாது, வேறு எங்கேயோ போகுது, கோழிக்கோடு போய்டும்னு நினைக்கிறேன். நான் இப்படி இங்கே வந்து போர்ட்டு கொச்சிக்கு போய் அங்கே கப்பலில் வண்டி ஏற்றி அப்படியே கொச்சிக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் பண்ணணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக டே முடிஞ்சு போயிடும். வேறு இதாக கொச்சியை தாண்டி நான் எங்கேயும் போக முடியாது. அதனால் பிளானை மாற்றிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக அவுட்டரில் போயிட்டுருக்கேன். இன்னொரு நாள் நம்ம கொச்சிக்குன்னு போட்டு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நாள் கொச்சிக்கு வந்து நல்லா இருந்து என்ஜாய் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அந்த டைம் பார்ப்போம். என்ன இப்போதைக்கு அப்படியே ரைட்டில் ஏறி ஹைவேல அப்படியே பறந்துருவோமா. இது வந்து NH 66ன்னு நினைக்கிறேன். எஸ், NH 66. இந்த ரோட்டில் நம்ம போய்கிட்டே இருக்கோங்க. பெரிய ஒரு பாலம் வரும் பாருங்கள். இது வந்து பெரியார் ரிவரில் கிராஸ் ஆகிற ஒரு பாலம் பாருங்க. இப்போ நான் வந்து அந்த ரோட்டில் அந்த பக்கமாக போனேன் அப்படின்னாச்சுன்னா நேராக கொச்சின், அதாவது போர்ட்டு கொச்சினுக்கு போயிடும். அதுவும் நல்ல ரோடு தான், நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லையே. ஃபுல்லாகவே பாருங்கள், கங்கை நதி மாதிரிலாம் பெருசாக இருக்குது பெரியார் ரிவர். கேரளா வந்ததுக்கப்புறம் நான் பார்த்து பே பண்ணி போகிற டோல்கேட் இது தாங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் நான் பார்த்ததில் பே பண்ணாமல் சும்மா டோல்கேட் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் வண்டி போய்கிட்டே இருந்துச்சு. இது நம்ம ஆந்திராவில் பார்த்த டோல்கேட் மாதிரிலாம் இருக்குது. மேலே பில்டிங் வச்சு ஒரு பிரேக்கை போடுவோமா. ஒரு ஸ்டாப்பை போடுவோங்க. அப்பா வெயில் கொளுத்தி எடுக்குது. இன்னைக்கு வந்து வெயிலை தாங்க முடியலைங்க. நேற்று கூட ஃபஸ்ட் டைம் வெளியாட்டோன்னே வெயிலை தாங்கிட்டேன். இன்றைக்கி வந்து தாங்க முடியல. கேரளாவா ராஜஸ்தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைடு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வெயில் தான். இது மட்டும் வெயில் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த ரோடெலாம் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கேரளாவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எல்லாருமே மேக்ஸிமம் காரில் போகிறவங்க மேக்ஸிமம் மாஸ்க் போட்டிருக்காங்க. ரொம்ப பயமோ மறுபடியும் கொரோனா வந்துடுச்சுன்ட்டு. வெளியில் இருக்கவங்க கூட பரவாயில்ல, பட் காரில் போகிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் மாஸ்க் போட்டிருக்காங்க. யாரும் என்னையை பின்பற்றாதீங்க, என்னையை பின்பற்றுறீங்க நாசமாக போவீங்க. பாருங்க, ஒரு மவுண்டன் டியூ, அதுக்கப்புறம் டீ குடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி குடிப்பேன். அதனால் என்னையை பின்பற்றி என்னை மாரி ரைடு போகணுன்னு நினச்சிக்கினீங்க. உங்கள் உடல்நிலைகள்லாம் நான் பொறுப்பு இல்லைங்க. ஏதாவது ஆச்சுன்னா மன்னிச்சுக்கிடுங்க மக்களே. ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, காலியாக கிடக்கு. ஆனால் விரட்டலான்னு தோணுனா ஆபத்தும் இருக்குது. அங்கங்கே கண்ணு வச்சுருக்கானுங்களே, கேமரா கண்ணு, என்னத்தை சொல்ல. நார்மல் கேமராவும் இருக்குங்க, இப்போ ஸ்பீடு செக் பண்ணுற கேமராவும் இருக்குது. மூணாறு 129 கிலோமீட்டர் தான் இருக்கா. பேசாத மூணாறுக்கு விட்டுலாமா வண்டியா? வேண்டாம், கொண்ட கொள்கைகளை உறுதியாக இருக்கணும். என்ன இங்கே பராக்கு பார்த்துட்டு அந்த ஆளை வேறு ஊருக்கு மாறக்கூடாது. ஒரு ஊர் போட்டிருக்கேன்ல காசர்கோடு, அந்த காசர்கோடுக்கு போகிறது தானே நியாயம். அட கொச்சின் தாங்க. பில்டிங்கை பாருங்கய்யா, பெரிய பெரிய பில்டிங் லெஃப்ட்டு ரைட்டில். ஒரு கிளாஸான ஊருங்க, ஏ கிளாஸ் ஊர் அது. திருவனந்தபுரத்துலேயே வந்து ஏன் கொச்சினை தலைநகரமாக வைக்கலன்னு எனக்கு புரியலைங்க. திருவனந்தபுரத்தை அந்த கடைசியில் கிடக்கிறத வச்சுருக்காங்க. இது நடுவில் இருக்குது. நம்ம கேரளாவோடைய இந்த எண்டு டு அந்த எண்டுட்டில் பார்த்தா நடுவில் இருக்குது கொச்சின். ஏன் இதை விட்டுட்டு திருவனந்தபுரத்தை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஊர் பயங்கர கிளாஸான ஊர். எவ்வளோ பெரிய ஹையஸ்டான பில்டிங்கு, அது இது, ஏர்போர்ட்டு, ஹார்பரு எல்லாமே இருக்குது பற்றிலாம்.
இந்த ஊரை வச்சுருந்துருக்கலாம், எதுக்கு தான் இப்படி விட்டாங்களோ தெரில. சூப்பரான ஊர், அழகான ஊர். டிராஃபிக்கே இல்லை பற்றில அந்த ஊரில். சிட்டிக்குள்ளே போனால் கூட அவ்வளோ ஒன்றும் டிராஃபிக் இருக்காதுங்க, அப்படியே லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ரோடு. அருமையான ஒரு ஊருங்க. நான் என்னடா ஒரு மாதிரி பொறுமையாக நிதானமாக ருசித்து போகிறேன் என் வண்டியை ஓட்டுறேன். என்னன்னு தெரியல, கொஞ்சம் இவ்வளோ தூரம் போகணுமே. இன்னும் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் ஓட்டணும் வண்டியை. மத்தியானம் மணி 1:15 ஆகிடுச்சு. ஆனாலும் பொறுமையாக போயிட்டுருக்கேங்க. இந்த மாதிரிலாம் கேரளாவில் பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்க. ஓ, இது நம்ம ஊர் பஸ்ஸா? நான் கேரளாவில் பஸ்ஸுக்கு அடிக்க விடாதுன்னு பார்த்தா இது TN51 நம்ம ஊர் பஸ்ஸு. அவன் கேரளா மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுட்டு கேரளாவுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. இது குபேரன், அது கண்ணன் மன்னனா, அங்கிட்ட ஒன்று போகுது பாருங்க. இந்த ரோட்லையாவது ஸ்பீடாக போகலாமா ஏட்டையா? கொஞ்சம் சொல்லுங்கள் ஏட்டையா. ரொம்ப பொறுமையாக போகிறதுக்கு இந்த ரோடெலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஓட்டுறக்கூடாது. 2 பக்கம் 3 பக்கம் மரம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மரம் நிழலில் போகலாம். ஆனால் இதுக்கும் ஸ்பீடு லிமிட் வச்சுருக்கீங்களா ஏட்டையா? சொல்லிடுங்க ஏட்டையா, நான் வேகமாக போய் மாட்டிக்கிடக்கூடாது ஏட்டையா. கொச்சினில் மெட்ரோ இருப்பது நம்மில் எத்தனை பேருக்கும் தெரியும்? பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் மெட்ரோ. ஐயா, நான் எப்படி போனோம்? நேராக தான் போகணுமா? லூலு மால் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல தான் போன வாட்டி போலீஸ்கிட்ட மாட்ட போனேன், சிக்னலை கவனிக்காமல் நேராக வந்து. இந்த வாட்டி மாட்டலங்க. இந்த லூலு மால். ஆஹா, உங்களுக்கு லூலு மாலையும் காட்டியாச்சுங்க. குருவாயூர், பரவூர், அமிர்தா இன்ஸ்டிடியூஷன், லூலு சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ கைஸ், பெட்ரோல் இல்லை. வண்டி நிற்கலை, ஆனால் பெட்ரோல் இல்லை. நானும் ஒரு 5 கடையாக பார்த்துட்டு வந்தேன். 5 பெட்ரோல் பங்காக பார்த்துக்கிட்டு வரேன். எல்லா பெட்ரோல் பங்கும் பூட்டி கிடக்குங்க. என்னங்கடா டே, நாங்கள் நார்த் இந்தியாவில் தான், நாகாலாந்துலேயும் மணிப்பூர்லேயும் சண்டே பெட்ரோல் பங்கு, ஒரு பெட்ரோல் பங்கு இல்லாமல் பூட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கேரளாவில் இருந்தால் என்ன கதை பண்ணுறது? ஐயோ, இப்போ எனக்கு செயின் வர ஒரு கச்ச 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 கச்சான்னு சவுண்ட் விட்டுருக்கு. அதான் பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் பங்கில் செயின் இது பண்ணிடலான்னு பார்த்தேன். கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் சரி ரைட்டு நிறுத்தி முதல்ல செயினுக்கு இதாக அடிச்சிருவோம். சவுண்டுலாம் கொடுக்குறாத மக்கா. போய் சேர்ற வரைக்கும் பாதுகாப்பாக அண்ணனை கொண்டு சேர்த்துருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆமாம், 285 என்னவோ சொல்லிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க. பைக் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யாருனாலும் நீங்கள் நினச்சிக்கிடுங்க, சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு ஓட்டலாம். நான் ஒரு காலையில் போட்ட டெஸ்டினேஷனை போகிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு பாருங்க. 8.5 மணி நேரம் காட்டுது. அதாவது அந்த 300 கிலோமீட்டருக்கு 8.5 மணி நேரம் காட்டுது. தண்ணி வந்து சூடாயிட்டுங்க. எதில் வச்சாலும் தண்ணி சூடாகுது. சீக்கிரமாக இந்த பைபாஸை போட்டு விடுங்கப்பா. இந்த ரோட்டில் பைபாஸ் இது பக்கத்தில் வருது. இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் வந்து பைபாஸ் போட்டுட்ருக்காங்க, பெருசாக போட்டுட்ருக்காங்க பாருங்க. எல்லா ஒரு பெட்ரோல் பங்கும் பூட்டி கிடக்கு பாருங்களேன். என்னத்தை செய்ய இவனுங்களை வச்சு? எல்லா பெட்ரோல் பங்க்லையும் ஒரு 2 பேர் வந்து நின்றுட்டு போகிறாங்க பயந்து. இப்படி எல்லா பெட்ரோல் பங்கும் பூட்டினா என்னையே வழி? உங்களுக்கு ஃபெஸ்டிவல்னாலும் பெட்ரோல் பங்கு ஒரு அத்தியாவசிய ஒரு விஷயம் இல்லை. பெட்ரோல் பங்க், மெடிக்கல்லாம் ஒரு பெட்ரோல் பங்க் இல்லையே. இப்போ நம்ம இல்லாமல் இது எவ்வளோ தூரம் ஓடும்? எனக்கு நம்பிச்சு போனால் ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஓடும். நல்லா ட்ரை பண்ணி ஓட்டினா. இது மலைப்பாடுன்னு ஒரு பெரிய ஊரில் ஊருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் பங்கும் பூட்டி வச்சுருக்காங்க. கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுறது நம்ம பெட்ரோல் இல்லாமல்? கேரளாவில் ஒரு 500 கிலோமீட்டர் ஒரே நாள்லங்கிறது கொஞ்சம் சாத்தியம் கம்மியான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம சாத்தியப்படுத்தணும். அந்த விஷயத்தை பண்ண கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலேருந்து நான் வந்து ஒரு பெரிய டெஸ்டினேஷன் போட்டு போய்கிட்டு இருக்கேங்க. நான் முதல்ல போட்டது 600 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட மங்களூர், அதாவது கர்நாடகாவுக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படிலாம் போட முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போனதுக்கப்புறம் 550 கிலோமீட்டர் போட்டிருந்தேன். நமக்கு வந்து வர்கலா டு எங்கே இருக்குது, காசர்கோடு வரைக்கும் போட்டிருந்தேன். இப்போ அதையும் வந்து கிட்டத்தட்ட பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 11 மணிக்கு தான் நீ டெஸ்டினேஷன் போய் சேருவேன்னு கூகுள் சொல்லுது. ஆனாலும் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னா அட்வென்ச்சர். என்ன போயிட்டு நம்மளால் என்ன முடியாதுன்னு இருக்குது பைக் ரைடிங்கில் அப்படிங்கிற ஒரு வெறி தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கேயாவது எந்த இடத்துலையாவது கஷ்டப்பட்டாவது வண்டியை ஓட்டி அந்த பைக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு சாதனையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்க.
அதனால் நம்ம அட்வென்ச்சரான விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு போங்க. என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்குது. நான் பண்ணுற சாதனைகள் அட்வென்ச்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதில் ஒரு சப்ஸ்கிரைபரை அமுக்கலாமே. நீங்களும் என்னுடைய நட்புதாரரில் ஒருத்தராக மாறலாமே. அப்புறம் ஏன் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கியேன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடங்களில் அதுவும் கொஞ்சமாக ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோடாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக சிங்கிள் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஊருக்குள்ளே போயிட்டு வர்றது இது எல்லாமே. கேரளா இப்படி தான் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த அட்வென்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பார்த்து செய்யுங்க மக்கள் ஏதாவது.